எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் ஈருலகத் தலைவர் நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், குத்துபுகள், அக்தாபுகள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியம் பொருந்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து அதில் கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அதில் ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை உருவாக்கினான். இந்த மனித சமுதாயம் நேர்வழி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் அல்லாஹ் அவ்வப்பொழுது நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த நபிமார்களின் வருகையில் கடைசி வருகையாக வந்ததித்த கண்மணி நாயகம் முத்து முஹம்மது நபி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி நபியாய், முத்திரை நபியாய் இந்த உலகத்தில் தோன்றினார்கள். அவர்களின் மூலம் அல்லாஹ் அற்புதமான அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நம்மவர்களுக்கு வழங்கினான். அந்த திருக்குர்ஆன் ஷரீஃப் அன்று முதல் இன்று வரை கியாமத்துடைய நாள் வரைக்கும் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை ஒரு கணம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய வருகைக்கு பின்னால் 1000 தாண்டி கடந்து கொண்டிருந்தாலும் அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு வசனங்களையோ அல்லது அதில் இருக்கிற ஒரு எழுத்துக்களையோ அல்லது அதில் இருக்கிற மேல் குறியீடு, கீழ் குறியீடு, வளைவு குறியீடோ அல்லது நுக்குத்தா என்கிற புள்ளிகளோ ஒன்றை கூட மாற்றிவிட முடியாமல் அல்லாஹ் இன்று வரை அந்த அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபை பாதுகாத்து வருகிறான். அந்த அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃப் இன்றைக்கு பன்னெடுங்காலங்களாக மாற்றார்களின் உள்ளத்தை ஆட்டி படைத்து யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார்களோ அத்தனை பேர்களையும் மாற்றி அமைத்து இன்று வரை பீடநடை போடுகிறது என்று சொன்னால், அந்த வேதத்தை பெற்றிருக்கிற இந்த உம்மத், இந்த சமுதாயம் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உரியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள், மகிழ்ச்சிப்பட வேண்டியவர்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃப் இன்றைக்கு எந்த லட்சணத்தில் நம்மிடத்தில் இருக்கிறது, அந்த திருக்குர்ஆன் ஷரீஃபை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் என்பதை ஒரு கணம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு போட்டியிட்டு கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தெருக்கள் தோறும் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த காலம் கடந்து இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலெல்லாம் அந்த அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. ஆனால் தூசு தட்டப்படுகிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த குர்ஆன் ஷரீஃபுக்கு நாம் உயிரோட்டம் கொடுக்கவில்லை. அந்த குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நாம் என்ன பாடத்தை பெற்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்று மதம் சார்ந்தவர்களை எத்தனையோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் என்ன கொண்டு வந்தது? திருக்குர்ஆன் ஷரீஃபை கொண்டு நாம் என்ன பயன் அடைந்தோம்? அதை ஓதி இருக்கிறோமா? அந்த திருக்குர்ஆன் ஷரீஃபின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் ரசூலின் கட்டளைப்படி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதில் பூஜ்ஜியம், அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃப் இறங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய சோதனைகள் அந்த நபித்தோழர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு நேரத்திலே
எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பிரச்சாரம் தொடங்கப்படுகிற பொழுது, திருக்குரான் ஷரீஃப் வசனங்களை ஓதுகிற பொழுது நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஒன்றல்ல இரண்டல்ல. ஒருவன் பேசினான், உத்பத் இப்னு ரபீஆ தன்னுடைய உறுப்பினர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறான். இந்த முஹம்மது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய குடும்பத்தை பிரிக்கின்றார், நம்முடைய ஊத்திரில் இருக்கிற கலாச்சாரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார், ஏதோ சொல்லுகிறார் என்று. அதுவெல்லாம் சூனியத்தினுடைய சொற்கள், இன்னும் மோசமான வார்த்தைகள். இது முஹம்மதுவை அடித்து துரத்த வேண்டும் என்று ஒவ்வொருவர்களிடத்திலும் ஆலோசனை கேட்கிறான். கேட்பது யார்? உத்பத் இப்னு ரபீஆ. அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் சொன்னார்கள், நீங்கள் தான் தகுதி படைத்தவர்கள். கவிதையிலே, உரைநடை பேச்சிலே, சூனியத்தினிலே, அனைத்திலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள். முஹம்மதுவை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் தான் போய் பேச வேண்டும். உத்பத் இப்னு ரபீஆ வேகமாக புறப்படுகிறான். புறப்பட்டு விட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருகிறான். இந்த நேரத்தில் வந்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மதே, உன்னிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்க வேண்டும், உன்னிடத்தில் நான் சில பேச்சுக்களை பேச வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமருங்கள், பேசலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி, அந்த ஹைருன் அம் அபூக அபுதுல்லாஹ் ஹைருன். முதல் கேள்வி, நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்தவரா அல்லது உங்களை பெற்றெடுத்த தந்தை அப்துல்லா அவர் சிறந்தவரா என்று சொல்லுங்கள். ஃபஸகத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக அப்படியே இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் மௌனம், சில நிமிடங்கள் கழிகிறது. அடுத்த கேள்வியை தொடர்கிறேன். கேட்டான், அந்த ஹைருன் அம் அப்துல் முத்தலிப் ஹைருன். ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிற ஹஜ்ஜு யாத்திரிகர்களுக்காக வேண்டி ஜம்சம் நீரை வழங்கி கொண்டிருக்கிற, அவர்களுக்கு சேவை சென்று கொண்டிருக்கிற இந்த அரபு நாட்டில் மிக பிரபலமாக இருக்கிற அப்துல் முத்தலிப், உன் தந்தையின் தந்தை பாட்டனா அவர் சிறந்தவரா அல்லது நீங்கள் சிறந்தவரா? முஹம்மதை சொல்லுங்கள் என்றபோது சில நிமிடங்கள் மௌனம் கழிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் இருந்தாங்க. உத்பத் இப்னு ரபீஆவுக்கு அளவில்லாத சந்தோஷம். உத்பத் இப்னு ரபீஆ, கேள்வி தெரியவில்லையா, பதில் சொல்ல தெரியவில்லையா? அடுத்து பெருமானார் வாயை திறக்கிறார்கள். ஃபரகுத யா உத்பத் இப்னு ரபீஆ. ரபீஆ, கேட்குற கேள்வியெல்லாம் கேட்டு முடிஞ்சான், ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்றபோது எல்லாம் கேட்டு முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருக்குரான் ஷரீஃபின் வாசகத்தை ஓதுகிறார்கள். அதில் சூரா ஃபுஸ்ஸிலா என்று சொல்லப்படுகிற ஒரு அத்தியாயத்தை ஓதி காட்டுகிற பொழுது கொஞ்ச நேரத்தில் அவன் முகமெல்லாம் மாறிப்போகிறது, நிறங்கள் மாறிப்போனது, கைகள் நடுங்குகிறது, உடலெல்லாம் வியர்த்து கொட்டுகிறது. அதுவரை கேள்வி கணைகளை கேட்டுக்கொண்டிருந்த உத்பத் இப்னு ரபீஆ எதுவும் பேச முடியவில்லை, அப்படியே ஆடி அசன். அது மாத்திரமல்ல, அதில் வருகிற ஒரு வசனம், ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு. இந்த உலகத்தில் ஆதி என்கிற கூட்டம் பெருமை அடித்து கொண்டிருந்த கூட்டத்தை அல்லாஹ் எப்படி அழித்தான் எங்கள் வரலாற்றையும் போதி காட்டுகிற பொழுது அதற்கு அடுத்து அவனால் வாய் திறந்து பேச முடியும். கூட்டத்திலிருந்து நான் முஹம்மதுவை கேள்வி கேட்க செல்கிறேன் என்று சென்றவர், முஹம்மதுவை விரட்டிவிட்டு வருகிறேன் என்று சொன்னவர் அதற்கடுத்து வருகிறார், முகத்தை தொங்கிய நிலைமையில் வருகிறார். குறைஷி கூட்டம் எல்லாம் கேட்சி, என்னாச்சு முத்துபாவே, வேகமாக போனீங்களே, முகமது துரத்தி விட்டீங்களா என்று கேட்கிற பொழுது, இல்லை, என்னால் முடியவில்லை. நான் மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய அரபி இலக்கியவாதி. கூட்டத்தில் கேட்டார்கள், நீயும் அரபி, அவர் முகமது ஓதுகிறதும் அரபி, உன்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்கிறார். என்ன? உன்னுடைய இலக்கணத்தை விட, உன்னுடைய கவிதையை விட, உன் பேச்சை விடவா அந்த முகமது ஓதுகிற வசனத்துக்கு இருக்கிறது? சொன்னான். உத்பத் இப்னு ரபீஆ சொன்ன வார்த்தை, எதுக்கு மேல் எதுவும் தெரியவில்லை, என்னால் பேச தெரியவில்லை என்று சொல்லுகிறான். எதற்காக சொல்லுவீர்கள் அருமைக்குரியவர்களே? மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கிற அல் குர்ஆன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மதீனாவாசிகள்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஒரு கோரிக்கை வைத்தார். அல்லாஹ்வின் தூதரே ரசூலே, இது ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சியெல்லாம் வருகிற நேரத்தில் அதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சி. பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும் மதீனாவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களோடு ஒரு சிறந்த ஒரு இளைஞரை அனுப்பி வைக்கிறேன். அவர் பெயர் முஸ்அப் இப்னு உமைர். அந்த முஸ்அப் இப்னு உமைர் என்கிற சஹாபி நபித்தோழர் பார்ப்பதற்கு தோற்றம் நாயகத்தின் தோற்றத்தை போல ஒரு சாயலில் அவர் தெரிவார். அந்த முஸ்அப் இப்னு உமைரை அழைத்து வந்து மதீனாவில் யாருடைய வீட்டில் தங்க வைக்கிறார்கள்? அஸ்அத் இப்னு ஸுராரா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய வீட்டில் அவர் தங்க வைக்கப்படுகிறார். எதற்காக வேண்டி? இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்கு. அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கபீலாவின் தலைவராக இருக்கக்கூடிய சஅத் இப்னு முஆத் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வரவில்லை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி எட்டுகிறது. நீண்ட வரலாறு, ரத்தின சுருக்கமாய் 2 வரிகளில் நான் பார்க்க வேண்டும். சஅத் இப்னு முஆத் கேட்கிறார்கள், யார் இந்த முஸ்அப்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்து நம்முடைய வீடுகளில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்கிற, தஅவத்தை செய்கிற இந்த முஸ்அபை அடித்து விரட்ட வேண்டும். யார் இதற்கு தயார்? எல்லோரும் சொன்னார்கள், நான் தயார். ஒவ்வொருவரும் எழுந்தபோது அதிகமான கருத்து சொன்னார்கள். சஅத் இப்னு முஆதை பார்த்து, நீங்கள் தான் இதற்கு சிறந்தவர்கள், நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று கேட்டபோது, இதோ புறப்படுகிறேன் என்று புறப்பட்டார்கள். நேர வேகமாக வரக்கூடிய வேகத்தை பார்த்ததுமே உஸைத் இப்னு ஹுதைர் சொல்லுகிறார், எந்த வார்த்தை? அஸ்அத் இப்னு ஸுராரா சொல்லுகிறார், இதோ பார்த்தீர்களா, வர்றவர் ரொம்ப வேகமாக வர்றார், அநேகமாக உங்களை அடிப்பதற்கும் தாக்குவதற்கும் வருவார் போன்று தெரிகிறது. தூரத்திலிருந்து வருகிற போதே கணித்து சொல்லுகிறார். வரட்டும், பார்க்கலாம் என்ன செய்கிறார். வந்தவர் வேகமாக, யார் இதில் பிரச்சாரம் செய்வது? எங்கிருந்து வந்தாயோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி சென்று விடு. ஊரை பிளவுபடுத்த வந்திருக்கிறாயா? நாட்டை துண்டாடுவதற்கு வந்திருக்கிறாயா? என்ன லட்சியத்தில் எங்கிருந்து புறப்பட்டு வந்தாயோ மரியாக அந்த இடத்தை நோக்கி சென்று விடு சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் சொல்வது யார்? அந்த நபித்தோழர் சொல்கிறார், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரே வார்த்தை, தஜ்லிஸ், கொஞ்சம் உட்காரலாமா? கொஞ்சம் உட்காருங்களே. ஓ தஸ்ம, கொஞ்சம் நான் பேசுறது கேட்கலுங்க. நான் சொல்வது தவறு என்று இருந்தால் இந்த ஊரை விட்டு நான் புறப்பட்டு விடுகிறேன் இப்பொழுது. அப்பொழுது வந்தவர் வேகத்தோடு வந்தவர் சொல்லுவார், அன் சஃபுத, சரியாக சொன்னாய், நான் அமர்கிறேன், என்ன சொல்லுகிறாய் சொல் பார்க்கலாம். அமர்ந்ததும் அல்லாஹு அக்பர், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதுகிற பொழுது அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது. தன்னை அறியாமல் அழுகிறார். ஏன் அழுகிறார் தெரியவில்லை, எதற்கு அழுகிறார் தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அப்பொழுது அதற்கு அடுத்து வந்தவர் கேட்டார், ஷஹாதத்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் நுழைவதற்குரிய வழிகளை சொல்லுங்கள். குளித்தார்கள், 2 ரக்அத்தை தொழுதார்கள். அதற்கு அடுத்து கலிமா சொல்லி கொடுக்கப்பட்டது, இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஆனால் அவர் வருகிற போது எந்த கூட்டம் இவர்களை அனுப்பி வைத்ததோ அந்த கூட்டமாக கூடியிருக்கிற இடத்தில் அந்த கூட்டத்தில் ஒருவர் சொன்னான், இப்பொழுது வருகிற போது முகம் மாறிப்போய் இருக்கிறது. சஅத் இப்னு முஆதுடைய முகம் கைரல் வஜ்ஹி அல்லதி தஹப, இங்கிருந்து போகும்போது எந்த முகத்தோடு போனாரோ அந்த முகம் இல்லை, இந்த முகம். வந்ததும் கேட்டால் என்ன ஆச்சு, வேகமாக போனீர்களே? சொன்னார்கள், என்னால் எதுவும் முடியவில்லை, எப்படியும் அடித்து விரட்டலாம். ஓதுகிற போது என்ன செய்தாய்? ஓதுவதை நீ கேட்கலாமா? அடித்து விரட்டி இருக்க வேண்டாமா என்று கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அடுத்து அவர் கேட்கிற இன்னொரு வார்த்தை ஒரு சொல்லுகிறார், நான் செல்கிறேன். உஸைத் இப்னு ஹுதைர் செல்கிறார், ஈட்டியை எடுத்தார், வேகமாக வருகிறார். அந்த இடத்தில் வந்து வருவதற்கு முன்பு அவர் சொல்லிவிட்டார், முஸ்அப் இப்னு உமைரே, போன தடவை வந்தாரல்ல, அவரை விட வேகத்தில் வர்றார், ஈட்டியோடு வர்றார். வந்தவர் என்ன செய்கிறார்? முஸ்அப் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் வேகமாக ஈட்டியை பூமியில் குத்துகிறார், ஓங்கி அடிக்கிறார். யார் நீ? உன்னுடைய பேர் என்ன? எங்கிருந்து வந்தாய்? எந்த கோத்திரம்?
எங்கள் ஊரை பிளவுபடுத்துகிறாயா, மரியாதையாக கண்ணியமான முறையில் வெளியேறிவிடு. அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே சொன்னார்கள். தஜ்லிஸ், கொஞ்சம் உட்காரலாமா? வா தஸ்மா, கொஞ்சம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலாமா? பணிவோடு தன்னடக்கத்தோடு சொன்ன. அதற்கு பிறகு நான் சொல்வதில் தவறு இருந்தால் ஊரை விட்டு விரட்டு என்று சொல்லுகிறார். நான் உடனே போகிறேன், விரட்ட தேவையில்லை, நான் செல்கிறேன். உசைத் இப்னு ஹுதைர் சொன்ன வார்த்தை அன் சஃப்த, கரெக்டாக சொன்னீங்க, சரியாக சொன்னீங்க, நீங்கள் சொல்வதில் தவறு இருந்தால் போய்விடும். உடனே அமர்ந்தார்கள். அவர்களுக்கு செய்த அதே வேலையைத்தான் இவர்களுக்கும் செய்தார். அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபை பிரச்சாரம் செய்யல, அவங்களுடைய மூளையை கழுகவில்லை, எதுவும் செய்யலை. ஓதத் தொடங்கிய போது உடலெல்லாம் அவர்களுக்கு நடுங்குகிறது, உடலெல்லாம் வியர்த்து கொட்டுகிறது, முகத்தில் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் என்று தெரியவில்லை. உடனே அவர் எழுந்தார், எனக்கும் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், முஸ்லீம் ஆகிறேன். அதற்கடுத்து அந்த கூட்டத்துக்கு வந்தபோது முதலாக சொன்ன வார்த்தை, எல்லாரையும் பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் உங்களிடத்தில் ஒன்றை சொல்கிறேன். நான் உங்கள் கூட்டத்துக்கு தலைவராக இருக்க வேண்டுமா வேணாமா? ஆம், இருக்க வேண்டும். அப்படியானால் நான் சொல்வதை நீ கேட்பாயா? கேட்கிறேன். என்ன, இனிமேல் நான் உங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முஸ்லீமாக மாற வேண்டும். போகும்போது முஸாப் இப்னு உமரை விரட்டுவதற்காக வேண்டி போனவர் இப்பொழுது என்ன செய்கிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார்? நான் வேண்டுமென்றால் உங்கள் கபீலாவுக்கு தலைவராக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கலிமா சொல்லி முஸ்லீமாக வேண்டும். வரலாறுகள் தலைகீழாக மாறிப்போடும். ஒரு மாற்று மதம் சார்ந்தவர்களுடைய உள்ளத்தில் ஆட்டி படைக்கிற அல் குர்ஆன் ஷரீப் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் தூசு தட்டுப்படுகிற நிலை. இன்றைக்கு நம்மில் நிறைய பேர்கள், முதியோர்கள், இளைஞர்கள், பலர்கள் எல்லா விஷயத்தையும் பேசுகிறார்கள், மணிக்கணக்கில் விவாதிக்கிறார்கள், குர்ஆன் ஷரீஃபை திறந்து ஓதுவதற்கு தெரியாது என்கிறார். எவ்வளவு கொடுமை அது! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதே மக்கமா நகரத்திலே மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தாக்குதல். பகிரங்கமாக குர்ஆன் ஷரீஃபை ஓத முடியவில்லை, பகிரங்கமாக பாங்கு சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட இடத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் வந்தபோது சொன்னார்கள், எல்லோரும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போங்க, எல்லாரும் அபிசீனியாவுக்கு புறப்பட்டு செல்லுங்கள். அந்த இடத்தில், அந்த அபிசீனியாவில், ஹபஷாவில், இன்றைக்கு எத்தியோப்பா என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு நஜ்ஜாஷி என்கிற மன்னர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுப்பார், செல்லுங்கள். சஹாபாக்கள் புறப்பட்டு வந்தார்கள். அப்படி வந்த பொழுது நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் வந்து அடைக்கலம் தேடினார்கள், அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து பாதுகாப்பு கேட்டார்கள். துரத்தி கொண்டே வந்தார்கள் குறைஷி. மக்காவில் தான் கொடுமை. அதை ஊரை விட்டு அபிசீனியாவுக்கு வந்தபோது அந்த எத்தியோப்பியாவில் இருக்கிற குறைஷிகள், மக்கத்து குறைஷி எல்லாம் அங்கு வந்துவிட்டு அந்த இடத்தில் வந்து கேட்கிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? அம்ர் இப்னு ஆஸ். அப்பொழுது அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. அம்ர் இப்னு ஆஸ் நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் கேட்கிறார், இவர்கள் எல்லாம் மக்காவிலிருந்து தஞ்சம் புகுந்து அடைக்கலம் தேடி உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம், இவர்களை எங்கள் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்றபோது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மன்னருக்கு ரோஷமூட்டுகிற வார்த்தை. பொதுவாக ரெண்டு பேர்த்துக்கு சண்டை மூட்டி விடுறதா அவருக்கு பிடிக்காத ஒரு செய்தியை சொல்லித்தான் சண்டை மூட்டுவான். அம்ர் இப்னு ஆஸ் அப்பொழுது பேசிய வார்த்தை, நஜ்ஜாஷி மன்னரே, நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற, நீங்கள் கடவுளாக கொண்டிருக்கிற இயேசு பெருமானை இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுள் இல்லை என்று, மனிதர் என்று சொல்லுகிறார், தூதர் என்று சொல்லுகிறார், இவர்களை அடித்து விரட்டுங்க. கொஞ்சம் அமைதியாக. நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார், அருமை தோழர்களே, உண்மை சொல்லுங்கள், அவர் சொல்வது உண்மைதானா? ஆம், உண்மைதான். இவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்ப யார்? அலி இப்னு அபி தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு, அவருடைய சகோதரர் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் தான் பதில் கொடுக்க. ஆம், உண்மைதான். அப்படியானால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது சொல்லுங்கள் என்றபோது ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ஒன்று பிரச்சாரம் செய்யல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்கி குர்ஆன் ஷரீஃபில் வருகிற சூரா மரியம் என்கிற அத்தியாயத்தை ஓதத் தொடங்குகிறார். மரியம் சூரா ஓதத் தொடங்கினையும் நஜ்ஜாஷி மன்னர் மட்டும் அங்கே இருக்கிறார். அந்த இடத்தில் மன்னர்கள், தளபதிகள், படை தளபதிகள், சிப்பாய்கள், எல்லா மதம் சார்ந்தவர்களும் அந்த அரசாட்சியிலே இருக்கிறார். அந்த அவையில் நஜ்ஜாஷி மன்னரின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் தாரை தாரையாக விடுகிறது. என்ன மந்திரத்தை ஓதிவிட்டார்?
வெறும் திருக்குரான் ஷரீஃப் தானே, சூரா மரியம் தானே. கண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து செய்திகள் எல்லாம் குர்ஆனை ஓதுகிற போது கேட்டதுக்கு பிறகு அதற்கடுத்து யார் இவர்களை துரத்துங்கள் என்று வந்தாரோ அவர்களை பார்த்து இந்த மன்னர் நஜ்ஜாஷி சொன்னார். அம்ர் இப்னு ஆஸை பார்த்து, நான் சொல்லுகிறேன் கேள், எங்களுக்கு கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் இன்ஜீல் என்கிற வேதம் எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து தான் இந்த சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் போதிய வேதமும் வந்திருக்கிறது. எனவே எங்களின் அரசவைக்கு வந்து விட்டவர்கள், தஞ்சம் புகுந்து வந்திருப்பவர்கள், அடைக்கலம் தேடி வந்திருப்பவர்களை நான் உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன், இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறான் சொன்னால், அப்பொழுது ஆனால் அந்த நஜ்ஜாஷி என்கிற மாற்று மதம் சார்ந்த நண்பரை கூட அப்படி உள்ளத்தில் ஆட்டி படைத்தது மட்டுமல்ல, சூரா மரியமை ஓதுகிற போது அந்த அரசவையில் எத்தனை பேர்கள் இருந்தார்களோ அத்தனை பேர்களும் தேம்பி தேம்பி அழுதார்கள். இப்போ குர்ஆன் அவர்களை மாற்றத்தை கொண்டு வரவில்லையா? எவ்வளவு பெரிய மாற்றத்தை! இஸ்லாத்துடைய இரண்டாவது கலீஃபா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அப்படியே உள்ள கல் நெஞ்சம் கொண்டவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்களைப் போல ஒரு வீரனும் இல்லை, அவர்களைப் போல கல்லை போன்று பாறையை போன்ற உள்ளம் கொண்டவர்கள். எந்த இறக்கம் இருக்கா? அந்த உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை கூட மாற்றியது எது? அருள்மறை திருக்குர்ஆன் ஷரீஃபில் வருகிற சூரத்து தாஹா. நீண்ட வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அருமைக்குள்ளே இத்தனை பெரிய மாற்றங்களும் எங்கிருந்து வருகிறது? ஒரு திருக்குர்ஆன் மாற்று மதந்தாவர் சார்ந்தவர்களை அவர்களை மாற்றத்துக்கு கொண்டு வருகிறது சொன்னால், அவர்களை ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால், அந்த குர்ஆன் இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நாம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் என்று சொல்ல. நம்ம எத்தனை முதியவர்கள் நம்முடைய பெரிய பள்ளி வாசலில், திருப்பூரில், தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் காலை மாலை மக்தப மதரசாக்கள் நடைபெறுகிறது. இஷாவுடைய தொழுகைக்கு புறம் ஃபஜ்ருடைய தொழுகை முதியோர்களுக்காக, இளைஞர்களுக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது. எத்தனை முதியவர்கள் குர்ஆனை கற்பதற்கு முன் வருகிறோம்? ஏன் நம்முடைய பள்ளியில் அறிவிப்பு செய்யப்படவில்லையா? அறிவிப்பு செய்து எத்தனை பேர்கள் குர்ஆனை கற்றோம்? ஏறத்தாழ நான் கண்களால் பார்த்த நிகழ்வு ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பு இதே பெரிய பள்ளி வாசலிலே முதியோர்கள், இளைஞர்கள் என்று இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நிறைய கிளாஸுகள், வகுப்புகள் நடக்கும். இன்றைக்கு காற்று வாங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. யாரும் குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கொள்வோம் என்று ஆர்வம் வருவதில்லை, நேரம் இல்லை. இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தை விட்டு பிரியா விடை விட்டு செல்கிற பொழுது இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட திருக்குர்ஆனை ஓத தெரியவில்லையே என்கிற வெட்கத்தோடு சென்றால் மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் என்ன பதிலை சொல்லப் போகிறோம்? அல்லாஹுவுக்காக, ரசூலுக்காக வேண்டி 5 நிமிடங்கள், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஒதுக்கி குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிற போது புத்துணர்ச்சியோடு வரவேற்கிறோம், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புறப்படுகிறோம். அத்தோடு காற்றில் சென்று விடுங்க, புஷ்வானமாய் போய்விடுங்க. அருமைக்குரியவர்களே, பிரபல இசை பாடகர் 1990களிலே பிரபலமடைந்த பாப் இசை பாடகன் ஸ்டீபன் ஒரு கிறிஸ்துவன். அவரிடத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 1 வருஷத்துக்கு முன்பு அப்பாயின்மெண்ட் வாங்குவேன். சிங்கப்பூரை சொந்த ஊராக கொண்டவர், லண்டனிலே வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாம் நாம் அத்தனை பேரை படிச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட அவருக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவருடைய வெறி எல்லாம் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய தாய் மாமன் ஒரு மல்டி மில்லியன், அதை விட நான் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து ஓடிக்கொண்டே இருந்தார். வயது கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நோய்வாய்ப்படுகிறார். படுத்த படுக்கையில் மருத்துவமனையில் இருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவருடைய இளமை காலத்தில் பள்ளிக்கூடத்து நண்பர் ஒருவர் வருகிறார். அவருக்கு ஒரு பையில் ஒரு அன்பளிப்பையும் கொடுத்தார். அன்பு தோழா, உனக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாய், உலகத்தை நோக்கி ஓடினாய், ஆனால் இன்றைக்கு ஓய்வாக இருக்கிறாய். இப்பொழுது சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை உபதேசம், உனக்கு ஒரு அன்பளிப்பாய் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன். நேரம் கிடைத்தால், ஓய்வு கிடைத்தால் இதை கொஞ்சம் படித்து பார் என்று குர்ஆன் பிரதியை அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவர்கள் அதன் மீது எந்தவித பற்றும் இல்லாதவர், குர்ஆனை தொடவே மாட்டார், அவருக்கு பிடிக்காது. ஆனாலும் கூட அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால்,
ஆனால் அந்த குர்ஆன் ஷரீஃபை ஒரு நாள் அல்ல, 2 நாள் 3 நாள் அப்படியே கிடக்கிறது. ஒரு தடவை எடுத்து திறந்து பார்த்தா என்னதான் இருக்கிறது படிக்கலாம் என்று பார்க்க போது, படிக்க தொடங்கிய போது தன்னை அறியாமல் படுத்து கொண்டே படித்தவர் எழுந்து உட்காருகிறார், எழுந்து உட்கார்ந்தவர் நிமிர்ந்து உட்காருகிறார். படிக்க படிக்க தன்னை அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் தாரையாய் கொட்டுகிறது, உடலெல்லாம் நடுங்குகிறது. அதற்கடுத்து டிஸ்சார்ஜுடைய நேரம் வருகிறது. மருத்துவமனையிலிருந்து வெளியேறுகிற பொழுது நேராக லண்டனில் இருக்கிற மிகப்பெரிய அறிஞரை சந்தித்து, எனக்கு முழுமையான முறையில் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும், அதற்கு வாய்ப்பு தாருங்கள், அதற்குரிய வழிகளை சொல்லித் தாருங்கள். அதற்கடுத்து களிமா சொல்லி மிகப்பெரிய பாப் இசை பாடகன், அவன் யூசுஃபாக மாறி போன வரலாறு தெரியும். இவர்கள் இதையெல்லாம் நான் எதற்கு சொல்ல வருகிறேன், மாற்று மதம் சார்ந்தவர்களிடத்திலே குர்ஆன் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், நாம் இஸ்லாமியர்களாக பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கண்டோம்? குர்ஆன் ஷரீஃபின்படி வாழ்ந்திருக்கிறோமா? ஒரு நாள் ஒன்றுக்கு நிறைய ஃபித்ரா பஜார்களிலே, கடை தெருக்களிலே, திட்டுகளிலே கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிற நாம் 1 மணி நேரத்தை, அரை மணி நேரத்தை அல்லாஹ்வின் வேதத்தை குர்ஆனை நான் கற்றுக்கொள்வேன் என்று சபதம் எடுக்க நம்மில் யாரும் தயாரில்லை. அதற்கு நேரம் கொடுக்க யாரும் தயாரில்லை. அருமைக்குரிய அல்லாஹ் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன, உங்களில் யார் சிறந்தவர் என்றால் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரே அவர் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அத்தகைய நல்லவர்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியற வேண்டும். மரணிப்பதற்கு முன்னால் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய தகுதியை கொடுத்துடுவான. ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.